புதுச்சேரியில் மின் கட்டணம் தாறுமாறாக உயர்ந்து கொண்டே செல்கிறது. குறிப்பாக கடந்த 3 ஆண்டுகளுக்கு முன்பு 500 ரூபாய் வந்த சாதாரண குடும்பத்தினருக்கு தற்பொழுது 3000 ரூபாயாக உயர்த்தப்பட்டுள்ளது. நடுத்தர குடும்பத்தினர் 2000 முதல் 7000 ரூபாய் வரை மின் கட்டணம் கட்ட வேண்டிய சூழ்நிலை உள்ளது. இதேபோல் மின்சார யூனிட்டுகளை கணக்கில் வைத்து கட்டப்படும் மின் கட்டண ரசீதில் ஏதேதோ பெயர்களில் கட்டணங்கள் குறிப்பிடப்பட்டு மின் கட்டணம் வசூலித்து வருகின்றனர். அரசு அலுவலகங்கள் மற்றும் அரசு துறைகள் சார்பில் மின் கட்டணங்கள் கோடிக்கணக்கில் செலுத்தாமல் மின்துறைக்கு பாக்கி வைக்கப்பட்டுள்ளதால் ஏற்படும் நிதி இழப்புகளை பொதுமக்களின் தலையில் சுமத்தி வருகின்றனர். விளக்கம் கேட்டால் மின்துறை அலுவலக ஊழியர்களும் விவரங்கள் தெரிந்திருந்தும் சரியான பதிலை பொதுமக்களுக்கு சொல்ல தயங்குவதாகவும், இதற்கு முழு காரணமும் திறமையற்ற என்ஆர் பாஜக கூட்டணி ஆட்சிதான் என்றும், இவர்களது ஆட்சியில் பெட்ரோல் விலை உயர்வு, கேஸ் விலை உயர்வு, சமையலுக்கு பயன்படும் பூண்டு, எண்ணெய், பருப்பு வகைகள் உட்பட அனைத்து அத்தியாவசிய பொருட்களின் விலைகளும் உயர்ந்துள்ளதாகவும், கட்ட பஞ்சாயத்துகள் தொடர்ந்து நடந்து வருகிறது என்றும், தினம்தோறும் ரெஸ்டோபார்கள் திறப்பு மற்றும் கடல் அலையில் சிக்கி தொடர் மரணங்கள், புதுவை முழுவதும் கொசு தொல்லைகள், கஞ்சா விற்பனை, போலி பத்திரங்கள் மூலம் அப்பாவி பொதுமக்கள் நிலத்தை அபகரிக்கும் மாஃபியா கும்பலின் ஆதிக்கம், இவற்றுடன் தொடர்ந்து அதிகரித்து வரும் மின்சார கட்டண உயர்வு ஆகியவைகள்தான் ஓட்டு போட்ட மக்களுக்கு இந்த ஆட்சியாளர்கள் தரும் பரிசாக உள்ளது. எனவே பொதுமக்களை தொடர்ந்து அச்சுறுத்தும் மின் கட்டண உயர்விலிருந்து காப்பாற்ற காலம் கடத்தாமல் புதுவை அரசின் ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன், முதல்வர் ரங்கசாமி மற்றும் மின்துறை அமைச்சர் நமச்சிவாயம் உள்ளிட்டோர் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும். குறிப்பாக கருத்து கேட்பு கூட்டத்திற்கு பின்போ எந்த கட்டணத்தையும் உயர்த்தக்கூடாது என்று கேட்டுக்கொள்வதாக புதுச்சேரி மக்கள் பாதுகாப்பு பேரியக்க தலைவர் கரைத்தே வளவன் வேண்டுகோள் விடுத்துள்ளார்.